ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் திண்டுக்கல் ஸ்ரீ ஜோதிஸ். ஷோல்ட்ரு ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஷோல்ட்ரு கழுத்து இறங்குது, அதுக்கு எப்படி சரி பண்ணுறது, ஷோல்ட்ரு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் சொல்ல போகிறேன். இது ஆன்லைன் கிளாஸில் போய் படிச்சிங்கனாலும் இல்லை நேரடி வகுப்பில் போய் நீங்கள் பணம் கட்டி படித்தாதான் இந்த டீட்டெயிலை கூட இவ்வளோ தெளிவாக சொல்லுவாங்களான்னு தெரியாது. ஏன்னா அப்படி படிச்சுட்டு வந்தவங்க தான் என்கிட்ட இந்த டவுட்டே கேட்டாங்க. அதனால் நான் அதை அவங்கள்ட்ட தெளிவாக சொல்லிட்டேன். இருந்தாலும் அதை ஒரு வீடியோவாக போடுவேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஐடியா பண்ணேன். இப்போ இதுதான் எனக்கு ஒரு அளவு ப்ளவுஸ். என்கிட்ட ஒரு அளவு ப்ளவுஸ் என்கிட்ட வந்திருக்கு. அந்த அளவு ப்ளவுஸில் இப்போ நான் இப்படி க்ளீனாக சுருக்கம் இல்லாமல் நல்லா அயர்ன் பண்ணிட்டேன். சுருக்கம் இல்லாமல் அப்படி க்ளீனாக நீட்டாக இருக்குது. எந்த இடத்துல நான் எங்கிட்ட இழுக்கலை. இது கரெக்டாக இருக்குது. இப்போ இதோட கழுத்தோட அகலத்தை நான் செக் பண்ணி பார்க்குறேன். எவ்வளோ இருக்குன்னா, சரியாக சொல்லணும்னா ஒரு 7.5 இன்ச்சு 7.75. ஆனால் இவங்களோட அளவு பார்த்திங்கன்னா 38 சைஸ் தான் இருக்குது. பேக்கில் 20, ஃப்ரண்ட்டில் 9 வச்சுருக்காங்க. 18 ஃப்ரண்ட்டில் 18, பேக்கில் 20 வச்சு 38 கணக்கு தான் இருக்குது. 38 இன்ச்சு ப்ளவுஸுக்கு இப்போ இவங்க கணக்குப்படி நம்ம இந்த அளவு ப்ளவுஸ் படி கணக்குப்படி வச்சா 8 இன்ச்சு. அப்போ 4 இன்ச்சு கழுத்து வைக்கணும். 4 இன்ச்சு கழுத்து வச்சு இது ஒரு 2.25 வச்சுருக்காங்க. அப்போ 2.25 வச்சு 1/2 இன்ச்சு தையலுக்கு வெட்டினோம்னா இந்த ப்ளவுஸ் என்ன ஆகும்னு நினச்சிங்கன்னா, கழுத்து ஷோல்ட்ரு இறங்கும். அளவு ப்ளவுஸ் அளவு தாங்க நான் வச்சேன், அதே அளவில் தாங்க இருக்குது. நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் படி இப்படி வருதுன்னா அது எப்படி நம்ம கம்மி பண்ணி வெட்டி இந்த அளவுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறத நான் அந்த கணக்கு சொல்கிறேன். இந்த டாட்டு பிடிச்சா இந்த இடத்துல விலகும், 1 இன்ச்சு விலகும், மொத்தத்துக்கு 1 இன்ச்சு விலகும். எப்படின்னு சொல்கிறேன். சும்மா ஒரு ஆவரேஜாக ஒரு கணக்கு போட்டு நான் சும்மா ஒரு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இப்படி தான் நம்ம ப்ளவுஸ் வெட்டியிருப்போம். நான் அது கோடு உங்களுக்கு கரெக்டாக இருக்கிறதுக்காண்டி காமிக்கிறேன். இப்போ இப்படி தான் ஒரு ப்ளவுஸ் வெட்டியிருப்போம். இப்போ நான் கழுத்து 3.25 தான் வச்சுருக்கேன். ஷோல்ட்ரு 3 இன்ச்சு வச்சுருக்கேன். 1/2 இன்ச்சு தையல் பிடிச்சா 2.5 இன்ச்சு வரும். ஸோ இப்படி தான் வச்சுருக்கேன். இதே மாதிரி வெட்டிடுறேன். இப்போ இங்கனக்குள்ளே ஒரு டாட்டு பிடிக்க போகிறேன். இப்போ இந்த டாட்டு நான் இப்படி பிடிச்சிட்றேன். பிடிச்சோன்னே இந்த ப்ளவுஸ் என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு விலை இருக்கும். இப்போ இந்த அளவு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 3.25 இருக்குது. அப்போ அந்த 3.25 7.25 நம்ம அளவு ப்ளவுஸில் செக் பண்ண 7.25 வந்துருச்சா? நம்ம 7.25 அப்படியே தூக்கி இந்த இடத்துல வச்சுருந்தா இதே மாதிரி நம்ம டாட்டு பிடிக்கிறப்ப என்ன ஆகும்? 7.25 8.25 ஆகும். 8.25 ஆச்சுன்னா என்ன ஆகும்? ப்ளவுஸு கீழே இறங்கி தான் வரும். அப்படி கீழே இறங்கி வராமல் இருக்கோம்னா உங்கள் அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி வந்துச்சுன்னா அளவை க்ளீனாக அயன் பண்ணி தேய்ச்சி அயன் பண்ணி நல்லா அப்படி க்ளீனாக எந்த பக்கத்தும் சுருக்கம் இல்லாமல் க்ளீனாக விரித்து வச்சுட்டு இப்படி க்ளீனாக அளவு அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டு அதை விட 1 இன்ச்சு மொத்தத்தில் 1 இன்ச்சு தெரியுதுங்களா? நான் எங்கேயுமே இழுக்கலை. க்ளீனாக இப்படி மடித்து க்ளீனாக இப்படி நீவி விட்டுட்டு இப்படி கழுத்தை செக் பண்ணி பார்க்குறப்ப அதுலேருந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணி நீங்கள் கழுத்தோட அகலத்தை வச்சு வெட்டுங்க. வெட்டினீங்கன்னா இந்த மாதிரி வரும். பேக்கில் ஒரு டாட்டு பிடிப்போம். டாட்டு பிடிச்சோன்னா கரெக்டாக நம்ம அளவு விலகி கரெக்டாக நிற்கும். இது இல்லாமல் நான் டாட்டு பின்னாடி பிடிக்காமல் நான் அப்படியே தைப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ கழுத்து அந்த அளவை நீங்கள் தாராளமாக வைக்கலாம். இப்போ அதில் எவ்வளோ வருதுன்னா 7.25 வருது. 7.25 வருதுன்னா ஒரு 7.5 இன்ச்சு கூட தரமாக ஒரு 1/4 இன்ச்சு முன்னப்பின ஏதோ இழுத்து பிடிச்சதில் கூட வந்துருக்கலாம். அப்போ ஒரு 7.5 இன்ச்சுனா கழுத்தோட காலத்தில் 3.25 வச்சு 7.5 இன்ச்சு எனக்குள்ள தாராளமாக வைக்கலாம். அப்படி வச்சிங்கனாலும் கழுத்து அவங்களுக்கு கரெக்டாக வைக்கணும். இதுதான் அவங்களோட அளவு ப்ளவுஸில் அவங்களோட முழு கழுத்தோட அளவை செக் பண்ணுறது இதுதான் ஐடியா. இந்த மாதிரி ஐடியாவை நீங்கள் தாராளமாக செக் பண்ணி நீங்கள் அடுத்து தைக்கிற ப்ளவுஸில் இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது கணக்கு கண்டிப்பாக புரியும்.
இதுதான் இதோட கழுத்து இறங்குற ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு இதுதான் ஒரு நல்ல டிப்ஸு. இது கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து எந்த இவங்களும் பெருசாக அதை வந்து சொல்லவே மாட்டாங்க. ஆனால் இதுதான் கழுத்தோட அகலம் இறங்குறதுக்கு, ஷோல்டர் இறங்குறதுக்கு நான் அளவு ப்ளவுஸ் படி வச்சு பார்த்து அதே அளவு வெட்டினேன். ஆனால் கழுத்து ஷோல்டர் இறங்குதுன்னா இதுதான் காரணம். இதனால தான் இறங்குறது. அதனால் அளவு ப்ளவுஸ் வந்து எவ்வளோ இருக்கோ அந்த கழுத்து அதை விட ஒரு இன்ச்சு, மொத்தத்தில் 1 இன்ச்சு. இப்போ வந்து 7.25 இன்ச்சுன்னா 7 இன்ச்சு இருக்குன்னா நீங்கள் அதை அப்புறம் 6 இன்ச்சு ஆக்கிக்கோங்க. அளவு ப்ளவுஸில் இருக்கிறத விட இந்த மாதிரி டாட்டு பிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது இப்படி வந்து விலகும். இதை நான் எதுவும் விலைக்கெல்லாம் வைக்கலை. இது இப்படி வச்சிங்கன்னா இப்படி கரெக்டாக வரும். இது இப்படி பிடிச்சிங்கன்னா இப்படி தான் போகும். இந்த 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு இங்கே விலகத்தான் செய்யும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கரெக்டாக வரும். இதுதான் இந்த ஷோல்ட்ரு ப்ராப்ளம் இறங்குறதுக்கான ஒரு ப்ராப்ளமே இது ஒன்று தான். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஷோல்டரில் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் க்ளீனாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.